கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம் சார். தற்பொழுது 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்திருக்குன்னு பார்க்கலாமா? உங்க பார்வை என்ன சார்? வகையில் அது மகிழ்ச்சி அளிக்கிறது, அது வேறு. ஆனால் 6 ஆண்டு காலமாக இல்லாத நிதி இப்பொழுது எப்படி வந்தது என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுதாவது அவர்களுக்கு வந்ததே என்கிற மகிழ்ச்சியில் நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். இந்த தேர்தல் நேரத்தில் இதை அறிவித்து இதை துவக்கி வைத்திருப்பது தொடர்ந்து நடந்தால் சரி. எனக்கு தெரிந்து வேறு எந்த நிதியும் இருப்பதாக தெரியவில்லை. இது ஏதோ இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி வந்துவிட்டு போகிற போது தகவல் சொல்லி இருப்பார்கள். நம்ம எய்ம்ஸ்ல முந்தி ஒரு செங்கல் வச்சோம், அடுத்தாற்போல் எதையாவது வச்சாதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள போக முடியும் என்று சொல்லி இருப்பார்கள். எனவே இப்பொழுது அவர்கள் அதை செய்திருக்கலாம். ஆனால் இது நாடகமாக இல்லாமல் நல்லபடியாக நடந்து நாட்டு மக்களுக்கு எய்ம்ஸ் கிடைக்கும் என்று சொன்னால் உண்மையிலே அதை நாம் வரவேற்போம். இதை வழக்கம் போல நாங்கள் வந்தோம், தேர்தலுக்கு ஆரம்பித்தோம், முடித்தோம் என்று போய்விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.